அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து புத்தகம் வாயிலாக உங்களிடம் நான் பேசி வருகிறேன். அதன் தொடர்ச்சியாக பகுத்தறிவின் ரகசிய புத்தகம் தொகுப்பு பெரியார் மையம் என்கின்ற புத்தகத்தை தொடர்ந்து உங்களிடம் நான் பேசி வருகிறேன். அந்த புத்தகத்தில் இதுவரை பல தலைப்புகளில் நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன். இதுவரை சுமார் 14 தலைப்புகளில் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக 15வது கருத்தாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்பது ஆண் பெண் இணையேற்று தங்கள் வாழ்க்கையை தொடங்குவதும் அதற்கு ஏற்கும் உறுதிமொழியை அவர்களே அவர்களது மொழியில் எடுத்துக்கொள்ளும் போது உளவியலாக ஒரு பிணைப்பு உருவாகும். யாரோ புரியாத மொழியில் மந்திரம் என்ற பெயரில் சொல்பவை வெறும் சடங்குகளாகவே இருக்கும். இப்பொழுது நடைபெறும் திருமணங்கள் பெரும்பாலும் பார்ப்பன புரோகித திருமணங்களாகவே உள்ளன. இத்திருமணங்களில் ஓதப்படும் மந்திரங்கள் என்ன? திருமண மந்திரத்தின் விளக்கம். திருமணமாக போகும் மணப்பெண் முதலாவதாக சோமன் என்பவனுக்கும் மனைவியாக இருந்தால், இரண்டாவதாக கந்தர்வன் என்பவனுக்கு மனைவியாக இருந்தால், மூன்றாவதாக அக்னிக்கு மனைவியாக இருந்தால், நான்காவதாகத்தான் இப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளும் மாப்பிள்ளைக்கு மனைவியாகிறாள். அதாவது இதற்கு முன் 3 கடவுள்கள் இந்த பெண்ணை அனுபவித்து விட்டுவிட்ட பின்புதான் இப்பொழுது 4வதாக இந்த மணமகன் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். வயது வந்த ஓர் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பி தமது கூட்டு வாழ்க்கையை துவங்கிக் கொள்ள ஆசை கொண்டு அதற்காக ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றி கொள்கிறார்கள். அதற்கு பெயரே வாழ்க்கை ஒப்பந்தம். மக்களுக்கு தன்மான உணர்ச்சி ஏற்பட்ட காலத்தில் ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள முடியாது. வாழ்க்கை துணை விஷயத்தில் காதல் போதாது, அறிவு, அன்பு, அனுபவம், மனப்பொருத்தம் ஆகிய பல காரியங்களே முக்கியமானதாகும். பழங்காலத்தில் திருமணம் வாழ்நாள் முழுவதும் பொருந்தும்படியாக இருக்க வேண்டும். மனித வாழ்வையும் பிறவி குணங்களையும் மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதே சுயமரியாதை திருமணம் என்றால் என்கின்ற தலைப்பில் இதில் கூறப்பட்டுள்ளது. 16வது தலைப்பு பார்ப்பனத்தனம் என்றால் என்ன, அதன் கூறுகள் யாவை என்கின்ற தலைப்பில் உள்ளது. இந்த புத்தகத்தில் பார்ப்பனர்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை. அதை பார்த்து பார்ப்பனர் அல்லாதவர்களும் பலரும் உடல் உழைப்பில் ஈடுபடுவது இல்லை. இதுபோல் நம்முடன் பலர் அருகில் இருப்பவர்கள், வளரும் பல குழந்தைகள் இதுபோல் உள்ளார்கள். இதை பகுத்தறிவு உள்ள யாவரும் இனம் கண்டு இவற்றான குழந்தை இருந்தால் அவர்களுக்கு புரிய வைத்து மாற்ற வேண்டும். பெரியவர்களின் சிலர் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இவர்களின் ஒருவர் பார்ப்பனத்தனமாக இருக்கலாம். இதைப்போல் தொழில் கூட்டாளிகளும் ஒருவர், நட்பு வட்டாரத்தில் ஒருவர், உறவினர் ஒருவர், குடும்பத்தில் ஒருவர் என இருக்கலாம். இவர்களால் தான் சமுதாயம் மாறாமல் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி பார்ப்பனத்தனமானவர்களை அடையாளம் காணுங்கள். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பார்ப்பனிய கூறுகள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை கடைபிடிப்பது, காலதாமதம் செய்வது, மூட நம்பிக்கைகளை, அறிவியலுக்கு புறம்பான சாஸ்திர சம்பிரதாயங்களை பரப்புவது, பொய் சொல்வது, பொறுப்பை தட்டி கழித்தல், உழைக்காமல் உயர்வடைய நினைப்பது, அடுத்தவர் உழைப்பை அனுபவிப்பது, அடுத்தவர் உழைப்பை திருடுவது, நாணயமற்று நடப்பது,
பிறர் வளர்ச்சியை கெடுக்க எண்ணுவது, சோம்பேறித்தனமாக இருப்பது, நயவஞ்சகமாக இருப்பது, தெரியாததை தெரியும் என்று சொல்வது, தன் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது, செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது, கோல்மூட்டி விடுதல் போன்றவை பார்ப்பனைத்தனைய கூறுகளாகும். இதே புத்தகத்தில் 17வது தலைப்பாக ஒன்று உள்ளது. ஆதிக்கம் என்றால் என்ன என்கின்ற தலைப்பு. ஒருவர் மற்றவரது உரிமைகளையும் நலன்களையும் மறுத்து அவர் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ ஆளுமை செலுத்துவதை, திணிப்பதை ஆதிக்கம் என்று கூறுகிறோம். இதை ஒரு தனிநபரோ குழுவோ தனி இனமோ தனித்துவமான மக்கள் கூட்டமோ அல்லது ஒரு நாடோ செய்யலாம். பொதுவாக ஆதிக்கத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1 சமூக சமுதாய ஆதிக்கம், 2 பொருளாதார ஆதிக்கம். 1 சமூக சமுதாய ஆதிக்கம். இது ஒரு தனி குழுவாக மக்களிடம் மற்ற குழுவை சார்ந்த மக்கள் மீது சமூகத்தின் எல்லா துறைகளிலும், அதாவது ஆட்சி, உரிமை, பொருளாதாரம், கலை, பண்பாடு, மொழி, அரசியல், வரலாறு, வழிபாட்டு தலம் உள்ளிட்ட துறைகளில் ஆளுமை செலுத்துவதாகும். இதுவே சமுதாய ஆதிக்கம் எனப்படும். பொருளாதார ஆதிக்கம் என்றால் என்ன? ஒரு தனிநபர், ஒரு குழு அல்லது ஒரு நாடு தங்கள் பொருளியல் நலனுக்காக மட்டுமே அந்த நாட்டின், மாநிலத்தின் சமூக ஆதிக்க சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து சுரண்டுவதையே பொருளாதார ஆதிக்கம் என கூறலாம். அனில் அகர்வால், அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்றவர்களால் நடத்தப்படும் பெரிய நிறுவனங்களையும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகளையும் கூறலாம். இந்தியாவில் ஆதிக்கவாதிகள் யார்? சமூக, பொருளாதார, அரசியல், கல்வி, மொழி, பண்பாடு போன்ற துறைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிரிகளாக பின்வருபவர்கள் ஆதிக்கவாதிகளாக உள்ளனர். 1 பார்ப்பனர்கள், 2வது மார்வாடி, குஜராத்திகளாக அனில் அகர்வால், அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்றவர்களால் நடத்தப்படும் இந்திய பெரும் நிறுவனங்கள். 3வது வளர்ந்த நாடுகளில் பண்பாட்டு சக்திகள் மற்றும் பன்னாட்டு பொருள் நிறுவனங்கள். 4வது மேற்சொன்ன பிரிவினருக்கு அடிவர்களாக குறிப்பிட்ட பொருளாதார வரம்பிற்கு மேல் உள்ள பார்ப்பனரல்லாத அரசியல்வாதிகள், நடிகர்கள், பணக்காரர்கள், தொழில் நடத்துபவர்கள். சமூக ஆதிக்க சக்திகளால் விளங்குபவர்கள் யார்? எப்படி? சமூக ஆதிக்க சக்திகளாக விளங்குபவர்கள் யார்? எப்படி? கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகார பதவிகள் போன்றவற்றில் இன்றும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் பார்ப்பனர்களே. இதனை மண்டல் அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்தது. பார்ப்பனர்களின் பண்பாட்டு ஆதிக்கம். பண்பாடு என்பது சமூகத்தில் முக்கிய இடம் வகிப்பதாகும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வகையான பண்பாடு பின்பற்றப்பட்டிருக்கின்றது என்பதை கொண்டு அச்சமூகத்தின் பண்பாடு ஆதிக்கத்தை அறியலாம். ஒரு மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரையும் அனைத்து சடங்குகளும் பார்ப்பன சடங்குகளாகவே உள்ளன. பார்ப்பனர்களால் நடத்தப்படும் இச்சடங்குகளுக்கு சமுதாயத்தில் முதன்மையாக இடத்தை பெறுகின்றன. இச்சடங்குகள் செய்யும் முறை மற்றும் அளவு வேறுபாட்டை கொண்டு சமூகத்தின் உயர்வு பெற முடியும் என்ற கருதி நிலவு வருகின்றது. இவ்வகை சடங்குகள் அனைத்துமே பண்பாட்டின் பிரதிபலிப்பாக கருதப்படுகின்றன. வேதகாலம் தொட்டு வேத காலத்துக்கு பிறகும் மாட்டுக்கறி உணவை விரும்பி உண்டு வந்த பார்ப்பனர்கள் தற்பொழுது உணவில் மக்களுக்குள்ள உரிமையை மறுத்து பசு புனிதமானது என்ற புதிய பார்ப்பன சிந்தாந்தத்தை இந்தியா முழுவதும் பரப்பி வருகின்றனர். அனைத்து பார்ப்பனர்களும் பூணூல் அணிந்தும், சிலர் பூணூல் தெரியும் வகையிலும் சட்டை அணியாமல் சாலையில் சென்று, சிலர் உச்சிக்குடுமி வைத்தும் தம் உயர்ந்தவர்கள் என காட்டுகிறார்கள். சட்டப்படியும் இதையினையே வலியுறுத்தும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவராக இருந்த போதிலும் ராம்நாத் கோவிந்த் ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்பதால் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாத் கோவிலில் நுழைவதற்கு அனுமதி மறுத்து பார்ப்பனர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார். அரசியல் பார்ப்பன ஆதிக்கம் உள்ளதா?
அரசியலில் பார்ப்பனர் ஆதிக்கம் உள்ளதா? இந்திய அரசியல் சட்டம் உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்ற 6 பேரில் 4 பேர் பார்ப்பனர்கள். அது உருவாக்கப்பட்ட பொழுது மாதத்திற்கும் மாதம் நிறுவனங்களின் உட்பிரிவுகளுக்கும் சாதி அமைப்பிற்கும் பாதுகாப்பு தரும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டது. இது காஞ்சி பெரிய சங்கராச்சாரியார் சந்திரேஸ்வர சரஸ்வதி தனது செல்வாக்கினால் ஏற்படுத்திய மாற்றமாகும். அரசியலில் பார்ப்பன ஆதிக்கம் உள்கின்றார் என்ற தலைப்பு. இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்ற 6 பேரில் 4 பேர் பார்ப்பனர்கள். அது உருவாக்கப்பட்ட பொழுது மதத்திற்கும் மத நிறுவனங்களின் உட்பிரிவுகளுக்கும் சாதி அமைப்பிற்கும் பாதுகாப்பு தரும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டது. இது காஞ்சி பெரிய சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி தனது செல்வாக்கினால் ஏற்படுத்திய மாற்றமாகும். சங்கராச்சாரியை பொறுத்தவரை அவர் இந்தியாவில் உள்ள பொதுமக்களின் தலைவர் அல்லார். இந்திய பெருமுதலாளிகளின் மற்றும் பணக்காரர்களின் வரிசையில் வருபவர் அல்லார். இந்திய விடுதலைக்கு ஈடுபட்டு வரும் அல்லார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வீடுகளில் சமைத்த உணவை சாப்பிடாமல் தீண்டாமை மற்றும் சதானத தர்மத்தை பிறழாது கடைபிடித்து வரும் பாதுகாப்பவர் ஆவார். தமிழ் மொழியை நீச பாஷை என்று கேவலப்படுத்துபவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சனாகலாம் மதத்திற்கு வேதத்திற்கு விரோதமானது என்று கூறி அதனை தடுப்பதற்கு உதவி புரிந்தவர். வேலைக்கு செல்லும் பெண்களை விபச்சாரிகள் என்றவர் சங்கராச்சாரியார். தமிழ்நாட்டில் தருமபுரி ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம் போன்ற ஆதீனங்களுக்கு தமிழர்களுக்கு இல்லாத மதிப்பும் செல்வாக்கும் சங்கராச்சாரியார் பெற்றிருப்பது பார்ப்பனர்களின் அரசியல் சமூக ஆதிக்கத்தையே காட்டுகிறது. பார்ப்பனர்களின் அரசியல் கூட்டு என்பது இன்று உலக அளவில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற ஆதிக்கம் மற்றும் வல்லரசு நாடுகளில் தான் தற்பொழுது தங்களிடம் பேசி வருகிறேன். தொடர்ந்து நாளை இந்த புத்தகத்திலிருந்து வேறொரு தலைப்பில் உங்களிடம் பேசுகிறேன் என்று தெரிவித்து இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி தெரிவிக்கிறேன். புத்தகத்தின் வாயிலாக புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை படிக்கிறேன். ஒவ்வொரு புத்தகங்களையும் படிக்கும் பொழுது வெவ்வேறு கருத்துக்கள் நமக்கு தெரிய வருகிறது. அது புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் பகுத்தறிவின் மேல் உள்ள அக்கறை உள்ளவர்கள் இதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதேபோல் ஏற்கனவே ஒரு கருத்தை படித்திருந்தேன். பாசிச பாஜகவை ஏன் தோற்கடிக்க வேண்டும், இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று. தொடர்ந்து அடுத்த தலைப்பாக இன்னொரு 18வது தலைப்பு இருக்கிறது. மற்றும் இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியாக 19, 20, 21, 22, 23 என்று பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகம் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் இந்த புத்தகத்தை உங்களிடம் நான் எடுத்து கூறுகிறேன். மிக விரைவில் அடுத்த புத்தகமாக முத்தமிழறிஞர் கலைஞரின் மலரும் நினைவுகள் கலைஞர் என்கின்ற புத்தகத்தை, இந்த பகுத்தறிவு ரகசிய புத்தகம் முடிந்தவுடன் இந்த புத்தகத்தை நான் உங்களிடம் படிக்க இருக்கிறேன். புத்தகத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு தமிழ் மொழியை நாம் பேசும்போது உச்சரிக்கும் பொழுது அது எப்படி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை நான் அறிய விரும்பினேன். அதன் தொடர்ச்சியாக நான் பேசும் தமிழ் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் பேச்சை நான் தினமும் இதில் பதிவு செய்வதை, கருத்துக்களை பரிமாறுங்கள். மற்றவருக்கு இதை அனுப்பி வைத்து இந்த வீடியோவை மற்றவர்கள் அதிக அளவில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் உற்சாகம் ஏற்படும். தொடர்ந்து தெரிவிக்கிறேன். புத்தகங்கள் தேன் போல் இனிக்கின்றது. தமிழ் மொழியை சுவாசிக்க முடிகிறது. தமிழ் மொழியை இதயத்தில் ஏற்க முடிகிறது. தமிழ் மொழியில் இல்லாத வார்த்தைகள் இல்லை. அன்பிற்கும் தமிழில் வார்த்தை இருக்கிறது. ஆக்ரோஷத்திற்கும் தமிழில் வார்த்தை இருக்கிறது. காதலுக்கும் தமிழில் வார்த்தை இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். இன்னும் பல்வேறு விவரங்களை தொடர்ந்து உங்களிடம் நான் தெரிவிப்பேன். தொடர்ந்து இதுபோல் புத்தகத்தை கேட்டு வரும் நண்பர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் இருக்கிறது உங்களது பேச்சு, மேலும் நீங்கள் தொடருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் எனது நன்றிகள். நான் முதலில் படித்த புத்தகம்
பாஜகவின் ஆட்சிக்கு எதிராக இருந்தது. தற்பொழுது தந்தை பெரியார் வழியில் பகுத்தறிவு ரகசியம் என்கின்ற புத்தகத்தை படித்து வருகிறேன். இதில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும், தங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் இதில் ஏற்றுக்கொண்டு பல பேர் இந்த புத்தகம் சிறப்பாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.